இலங்கையை பொறுத்த வரைக்கும் பயிர் செய்கிற அதாவது நெட் பயிர் செய்கிற அனைத்து விவசாயிகளுக்கும் நிதி மானியம் இல்லாட்டி உர மானியங்கிறது கவர்மெண்டால் வழங்கப்படுற ஒன்றா காணப்படுது. அப்போ இதில் இப்போ முந்தியெல்லாம் என்னென்னு சொன்னால் நீங்கள் இந்த உர மானியத்துக்கு விண்ணப்பிச்சிங்கன்னு சொன்னால் இல்லை நிதி மானியத்துக்கு விண்ணப்பிச்சிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு கிடைக்குதா இல்லையாங்கிற சம்பந்தமான தகவல்களை பெறணும்னு சொன்னால் நீங்கள் உரிய எக்ஸைட்டிங் சேவிங்ஸ் சென்டர்ஸுக்கு போக வேண்டி காணப்படும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. அதுக்காக ஒரு வெப்சைட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணிக்காங்க. அது ஏற்கனவே இருக்கு ஒரு வருடமோ இல்லாட்டி ஒரு 3-4 போகங்களாக அதில் காணப்படுது. அதனால சொன்னால் தெரியாதாக்களுக்கு சொல்ல அதில் கொஞ்சம் அந்த இன்டர்ஃபேஸை கொஞ்சம் மாற்றிருக்காங்க. அதில் தகவல்களையும் கூடுதலாக பெறலாம். அது agrarian.lk வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதில் ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஒரு டேப் ஒன்று இருக்குது. ஃபார்ம் இன்ஃபர்மேஷன் சொல்லி அதை கிளிக் பண்ணினா உடனே உங்களுடைய என்ஐசியை அதுக்குள்ளே உள்ளிட செல்லும். என்ஐசியை உள்ளிட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட தகவல்கள் எல்லாம் நேரடியாக வரும். அதாவது உரிய கமநல சேவைகள் நிலையம் உங்களோட தகவல்களை உள்ளீடு செஞ்சிட்டா உங்களோட அப்ளிகேஷன் எந்த ப்ரோசஸில் இருக்குது இல்லாட்டி எந்த ஸ்டேஜில் இருக்குங்கிற விஷயங்களையும் நீங்கள் கிளியராக தெரிஞ்சு கொள்ளலாம். அப்போ உங்களோட நிதி மானியம் உங்களுக்கு கிடைக்கும் வரைக்குமான ஒரு ப்ரோக்ரஸ் உண்டு. அந்த வெப்சைட்டில் நீங்கள் டே டு டே அப்டேட்டாகவோ இல்லாட்டி எப்பப்போ அது மாறுதோ அந்த டைமில் நீங்கள் ஒரு ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வெல்லில் நீங்கள் அதை தெரிஞ்சு கொள்வதுக்கான வாய்ப்பு காணப்படும். அப்போ இதுக்கு நேர விரயம்ங்கிறது இனி காணப்படாது. நீங்கள் நேரடியாகவே உங்களோட என்ஐசியை உள்ளிட்டு அதை பார்த்து கொள்ளலாம். அப்படி உங்களோட என்ஐசியை விட்டு பார்க்கக்குள்ள உங்களுக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் எதுவுமே உங்களுக்கு இடப்படலைங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியும். அப்படி ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் நேரடியாக கமநல சேவைகள் நிலையத்துக்கு போய் உங்களோட அப்ளிகேஷனுக்கு என்ன நடந்திருக்கு, இது அப்ளை பண்ணப்பட்டிருக்கா இல்லையாங்கிற விஷயத்தை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இதை உங்களுக்கு தெரியாத நண்பர்களுக்கும் இதை தெரிஞ்சு கொள்வதுக்காக வேண்டி இதை நீங்கள் ஷேர் பண்ணலாம். இது போல் மேலதிகமான அரசாங்கத்தில் உர மானியம் இல்லாட்டி இந்த agrarian கமநல சேவைகள் நிலையங்கள் இல்லை கமநல சேவைகள் நிலையங்களால் வழங்கப்படுற சேவைகள் தொடர்பான விவரங்கள் எல்லாத்தையும் இந்த சேனலில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலதிகமாக வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரிவித்தா நான் அது தொடர்பாக அவங்களுக்கும் விளக்கம் அளிக்கிறேன் தயாராக இருக்கேன். மற்றொரு ஷோர்ட்ஸில் சந்திக்கலாம். நன்றி.